உடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்பதற்கு எங்களை தகுதி கொடுக்கும். அடியுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் கொடுக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அனுமதியின் நாமமே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் யாருடைய குடும்பம்? ஏற்கனவே சொன்னேன். யாருடைய குடும்பம்? யாக்கோபுடைய குடும்பம். இது எத்தனாவது குடும்பம்? 8வது குடும்பம். இந்த யாக்கோபுடைய குடும்பத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நான் யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்திலே நம்ம எல்லாரும் யாரா நம்மை அழைக்கின்ற பொழுது எப்படி அழைப்பாங்க? நீங்களும் நான் யாருங்க? இஸ்ரவேல். அப்படின்னா நீங்களும் நான் யார்? யாக்கோபுடைய சந்ததி. அப்படி என்று சொன்னால் இந்த குடும்பத்தை நான் சற்று யோசித்து பார்த்தேன். யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளம். திருமறை முழுவதும் வாசித்து பார்த்தால் இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களுக்காகத்தான் இன்றைக்கும் நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோங்க? காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்களை குறித்து பேசினால் நான் யோசித்து பார்த்தேன், என்னதுங்க அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒருவேளை இந்த முற்பிதாக்களிலே பார்க்கிற பொழுது தேவனோடு கூட போராடி வெற்றி பெற்ற ஒரு தேவ மனிதர் யாருங்க? யாருங்க? யாக்கோபு. ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர். நல்லதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டவர். நல்லதுதான். ஆனால் இந்த யாக்கோபை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது வேதத்தை நான் ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே அதிகமாய் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது எதுதாங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே அதிகமாய் நேசிக்கப்பட வேண்டிய ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். கேள்விகள் என்ன கேள்வி? ஏன் கேள்விகளுங்க? நம்ம எத்தனை விஷயத்துக்கு கேள்வி கேட்கிறோம். இந்த உலகத்திலே அதிகமாய் நேசிக்கிற ஒரு புத்தகம், நேசிக்கப்பட வேண்டிய புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஏன் தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஒவ்வொரு தேவ மனிதர்களை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய உயர்ந்த பண்புகளையும் இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஒளிவு மறைவில்லாமல் காட்டுகிறது. அதே நேரத்திலே அவர்களுடைய தவறான வாழ்வையும் அவர்களுடைய பாவ வாழ்வையும் ஒளிவு மறைவில்லாமல் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது இந்த பரிசுத்த வேதாகமம். கரங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பார்க்கலாம். அவ்வளவுதான். என்னுடைய பரிசுத்த வேதாகமம் எப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனை குறித்து சொல்ல ஆரம்பித்தால் அவனுடைய நிறைவுகளையும் சொல்லும், அவனுடைய குறைவுகளையும் அது சொல்லும். அது அழகாய் சுட்டி காட்டுகிற ஒன்று. உண்மையா இல்லையா? அதனால்தான் ஒருத்தர் கேட்டாங்க, நான் ஒரு இடத்துல நடத்திருக்கிற பொழுது இந்த லோத்துடைய பிள்ளைகள் செய்த செயல்களை குறித்து சொல்லுகிற பொழுது இது ஏன் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க வேண்டுமா அப்படி சொல்லி. அதான் சொன்னேன் நானே, ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதையும் நமக்கு திருமறை என்ன செய்கிறதுங்க? போதிக்கிறது. நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நல்ல காரியங்களை மாத்திரம் அல்ல, நாம் பாவம் செய்கிற பொழுது அதை வெளிப்படையாக தட்டி கேட்பதும் இந்த பரிசுத்த வேதாகமம். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அதே நேரத்தில் அந்த இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் தாவீதோடு கூட என்ன செய்யலங்க? அங்கே அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய உயர்ந்த பண்புகள் மாத்திரம் போதும் என்று சொல்லி நினைத்து விடாதபடிக்கு நாத்தான் மேலே அனுப்பி என்னதுங்க, நீயே அந்த மனிதன் என்று சொல்லி உணர்த்தியதும் இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்து பார்க்கிற அந்த குடும்பத்துக்கு பார்க்கிற பொழுது ஒரு வசனத்தினை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 29:25 வசனம். அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி போதுமா? இங்கே ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் தியானிக்கிறவர்கள் யோசித்த ஒரு வார்த்தை. ஏன் இப்படி செய்தேன்? நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும்.
யாக்கோபு என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்ன? ஏமாற்றுபவன். இயேசு சொல்வார் இல்லையா, அவன் என்னை 2 முறை அவன் என்ன செய்தாங்க, அவன் ஏமாற்றினபடினாலே அவன் என்னதுங்க, அவன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்கிறான். யாக்கோபுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. மற்றவர்களுடைய காலை வாரி விடுகிறவன். என்னதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவனுடைய காலை வாரி விடுகிறவன். நல்ல கவனமாக படிங்க. அதனால தான் சொல்றேன் நானே, இந்த குடும்பத்திற்கு ஏன் இந்த தலைப்பை வைத்தேன் என்று சொன்னால், ஏமாற்றுக்காரன் என்று சொன்னால் மற்றவனுடைய காலை அவன் வாரி விடுகிறவன். இன்னொரு வசனம், இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. மற்றவனுடைய உரிமையை பறித்துக் கொள்ளுகிறவன். நல்ல கவனமாக படிங்க. என்ன அர்த்தங்க? மற்றவனுடைய காலை வாரி விடுகிறவன். அதே நேரத்தில் என்ன சொல்லப்படுகிறதுங்க, மற்றவனுடைய உரிமையை பறித்துக் கொள்கிறவன். அன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் அதிகமாக வாழுகிற பிள்ளைகள் எப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்ல பார்க்கலாம். எப்படா யாரு கால சும்மா சொல்லுங்க, நம்ம செய்யாமலாம் நம்ம ஒண்ணும் இல்லை. என்னமா இல்லையா? இன்றைக்கு இந்த உலகத்திலே போட்டி. இந்த உலகத்திலே இன்னைக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், ஐயா யாரையும் ஏமாற்றமா வாழ முடியாது. எப்படி வாழ்வது? இந்த உலகத்தில் நான் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை ஏமாற்றி நான் பிழைக்க முடியும். உண்மையா? இதுதான் சரியான கூற்றா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஏமாற்றுகிற இந்த குடும்பத்தை இன்றைக்கு தியானிக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ என்னோடு கூட போராடி நீ வெற்றி பெற்றபடினாலே இனி உன்னுடைய பெயர் எழுதுக யாக்கோபு எனப்படாமல் இனி இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று சொன்னவுடனே இன்னைக்கு நான் உங்களோடு நான் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? இங்கே இருந்து இந்த குடும்பத்தை கற்றுக்கொள்கிற நீங்கள் இப்போ ஒருவேளை யாக்கோபாக இருக்கலாம். நீங்க நம்ம இன்னைக்கு அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கிருந்து கடந்து போகிற பொழுது நீங்களும் நானும் யாராக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாருங்க. அது இஸ்ரவேலாக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு மற்றவருடைய காலை நாம் மாறிவிட்டு அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருந்தால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். புரியுதுங்களா? பிறனுக்குரிய ஒன்றையும் சத்தமா சொல்லுங்க, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. பிறனுக்குரிய ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இச்சையாய் இருப்பதாக. மற்றவனுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால் நான் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு நான் என்ன செய்கிறேங்க, ஆயத்தமாய் விடுகிறேன். இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த ஏமாற்றுகிற ஒரு முதலாவதாக உங்களோடு கூட நான் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல மாசம் தெரியா, ஏன் இப்படி செய்து, ஏன் இப்படி செய்து இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது இங்கே யாக்கோபு ஏமாற்றப்படுகிறான். சில நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாம் ஏமாற்றம் அடைகிற பொழுது வருத்தப்படுவோம். ஆனா நம்ம எத்தனை பேரை நாம ஏமாற்றணும் என்பதை நம்ம ஒரு நாளும் என்ன செய்து கிடையாதுங்க, நாம் நினைப்பதே கிடையாது. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம். மற்றவர்கள் நம்மை ஏமாற்றுகிற பொழுது அந்த வழியின் வேதனை வருகிற பொழுது ஐயோ நாம் மற்றவர்களை ஏமாற்றினோமே, நாமே நம்மை போலதானே அவர்களும் இப்படிப்பட்ட வேதனை அடைவார்கள். இதை கற்றுக் கொடுத்தது யாருங்க? யாக்கோபுக்கு ஏமாற்றுதல் என்பதை கற்றுக் கொடுத்தது யாருங்க? நல்ல யோசி. யாருங்க? அம்மா. சத்தமா சொல்றவங்க அம்மாமார்களுக்கு சொல்ல முடியலையே. எப்பா உங்க தகப்பன் என்ன சொல்றாருங்க, தம்பிங்க வா, உங்க அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ என்ன செய்ய தெரியுமா? நீ என்ன செய்யற? நீ சொல்லுங்க. எங்க ஆரம்பிக்குது இது? எங்க ஆரம்பிக்குதுங்க? தாயை போல பிள்ளை, நூலை போல எவ்வளவு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது யாக்கோபு என்ன செய்கிறான் தெரியுமா? இங்கே யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான். அப்படி என்று சொன்னான். ஆராய்ந்து பார்த்தேன், இது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னா, எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்ததுங்க? தாயினத்திலிருந்து வந்தது. நான் கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்தேன், அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே போனேன். இந்த ரெபெக்காவுக்கு இது எங்க இருந்து வந்தது? வேதத்தை வாசிங்க. எங்க இருந்து வந்தது?
இது எங்க இருந்து வந்தது? அத சொல்லுங்களேன். இது எங்க இருந்து வந்தது? ஈசாக்கு இடத்துல வந்தது. நான் அப்படி யோசித்து பார்த்தேன். ஈசாக்கு என்ன செய்தாங்க? இப்படி ஏமாற்றினானே, இவனுக்கு எங்க இருந்து வந்தது அப்படி யோசிக்கும் போது ஒரு நாள் சாரா ரொம்ப அழகா இருக்கிறாங்க. உடனே யார் என்று சொல்லி கேட்கிற பொழுது இவர் என்ன சொன்னாருங்க? இவர் என் சகோதரி. இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்க இருந்து வந்ததுங்க? சொல்லுங்க. ஆபிரகாம் இடத்திலிருந்து வந்தது. தாத்தா செய்தாரு, மகன் செய்தாரு, இப்ப யார் செய்யறாங்க? பிள்ளை செய்யறாரு. நீங்க வேதத்துல நீங்க வாசத்தை பார்த்தீங்க சொன்னா பின்னாடி நான் சொல்றேன், மகளும் செய்வான். எவ்வளவு வேதனை அல்லவா! இந்த ஏமாற்றுகின்ற இந்த உலகத்திலே நீங்க ஒரு நாள் மற்றவர்களை ஏமாற்றி வாழ்வதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது தெரியுமா? தேவனுக்காக உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறாங்க? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு விஷயத்தை நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? முதல் குறிப்பு, ஏமாற்றி வாழ விரும்பாதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக குறுக்கு வழியை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, தேடாதே. இங்க நல்ல கவனமாக கவனிங்க. எனக்கு இந்த வேத புத்தகத்தை வாசித்து பார்க்க சொன்னேன், குறுக்கு வழியை என்ன செய்யாதீங்க, ஒரு நாளும் தேடாதீங்க. நான் 2 குறிப்பை நீங்க உங்களுக்கு சொல்ல போறேன். ஏமாற்றி வாழ விரும்பாதே. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் காத்திருக்கவே தவிர ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதுங்க, குறுக்கு வழியை காண்பித்தாள். யாருங்க? யார் காண்பித்தா? ரெபெக்கா. ரெபெக்கா குறுக்கு வழியை காண்பித்தா. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? என்ன ரகசியம் இருக்கிறது? நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்க சொன்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22 23 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 25 22 23. அவருடைய கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிற பொழுது என்று சொல்லி எப்படி என்ன கதை சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனோம். நல்ல கவனிங்க. வேதவசனம் அழகை சொல்லுகிறது, ரெபெக்காள் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படியாய் போனார். யார் தான் போனாங்க? ரெபெக்காள் போனா. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகளுடைய கற்பத்திலிருந்து பிறக்கிறது, 2 ஜனங்களுடைய வயிற்றிலிருந்து பிறப்பார்கள். கடைசியா சொல்லுவாரு, என்ன சொன்னாங்க? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நல்ல கவனிக்க. ஆண்டவரிடத்திலே விசாரிக்கும்படியாக போனால் அங்கே ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, இளையவனை ஆண்டவர் என்ன செய்வாருங்க? மூத்தவனை விட ஆசீர்வதிப்பார். அப்படின்ற பொழுது நான் யோசித்து பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஏமாற்று வேலையை இந்த ரெபெக்கா தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்க, இல்லை. ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சொல்லிவிட்டார், வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நம்பவில்லை. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் தெரியுமா? ஏன் இந்த வனாந்தர பயணம், ஏன் இவ்வளவு பிரச்சனை யாக்கோபுடைய வாழ்விலே? அப்பொழுது நான் யோசித்தேன், ரெபெக்காள் ஒருவேளை குறுக்கு வழியை என்ன செய்யுங்க அவனுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்தால், ஒருவேளை ஏமாற்றுகின்ற இந்த வேலையை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை இந்த வனாந்தர வாழ்க்கை யாக்கோபுக்கு கிடைத்திருக்காதோ? நல்லா யோசித்து பாருங்களேன். அதான் இன்னைக்கு நான் சொல்லுகிற விஷயம். இங்கே ஏமாற்றி என்ன செய்யறாங்க? வாழ அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபுடைய குடும்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான விஷயம் தெரியுமா? ஏமாற்றி வாழாதீங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குங்க, தேவையே இல்லை. அப்படி ஆசீர்வாதத்தை விரும்பாதீங்க, அப்படிப்பட்ட உயர்வை விரும்பாதீங்க. ஆண்டவர் இந்த காலவேளையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னதுங்க? யாக்கோபுடைய சகோதரியும் தன்னுடைய தகப்பன் ஈசாக்கையும் என்ன செய்றாங்க? அவன் ஏமாற்றினான். விளைவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நான் சொல்லுகிறேன், ஏமாற்றி வாழ மாட்டோம். ஏமாற்ற கற்றுக் கொடுத்தால் இந்த யாக்கோபு ஏமாற்றினான். ஏமாற்றினுடைய விளைவு என்ன? நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே லாபான் என்ன செய்கிறாருங்க? இந்த ராகேலுக்காக அவன் காத்திருந்த பொழுது அங்கே யாக்கோபு ஏமாற்றப்படுகிறான். புரியுதுங்களா? நாம் எதை செய்கிறோமோ அது மறுபடியும் எனக்கு வந்து சேரும். நான் ஒருவரை ஏமாற்றி வாழ்ந்தால் நிச்சயமாகவே
நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதே நீங்கள் என்ன செய்வீங்க, அறுப்பீர்கள். பழமொழி சொல்கிறது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஆனா ஒரு விஷயம், நான் எதை செய்கிறோனோ கண்டிப்பா அது நான் என்ன செய்துங்க என்னுடைய ஆழ்விலே நான் அனுபவிக்க ஆக வேண்டும். அது முற்றிலும் மாற்றமில்லை. முதலாவதாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்னதுங்க, ஏமாற்றி வாழ வருவாங்க. இரண்டாவது காரியங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இரண்டாவதாக யாக்கோபுடைய வாழ்விலே நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பொய் பேசி வாழ வருவாதே. என்னதுங்க, பொய் பேசி வாழ வருவாதே. இங்கே யாக்கோபு கடந்து வருகிறார். கடந்து வருகிறவர்கள் அங்கே நடக்கிற ஒரு விஷயம், நீ யா என்று சொல்லி ஈசாக்கு கேட்கிறார். கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றாங்க, யார் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் ஏசா வந்திருக்கிறேன். நல்ல படிங்க. மறுபடியும் வந்து அருகே வந்து பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீ கடமை பார்க்கிறவர்கள் யார் என்று சொல்லி கேட்கும் போது என்ன சொல்றாங்க, மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவன் போய் சொல்லுகிற பொழுது அங்கே ஈசாக்கு சொல்லுகிற வார்த்தை என்னங்க, குரலோ யாருடையதுங்க, யாருடையதுங்க, குரல் யாருடையது, உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிப்போச்சு. குரல் யாருடைய குரலுங்க, யாக்கோபுடைய குரல். ஆனால் சரீரமோ யாருடைய சரீரமா இருக்கிறது, ஏசாவுடைய சரீரமா இருக்கிறது. மறுபடியும் அங்கே உறுதி செய்வதற்கு ஈசாக்கு சொன்ன பொழுது இவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த இடத்திலே பொய் பேசினான். நல்ல கடவுளுடைய பொய் ஆபத்தானதுங்க. வேதவசனம் அழகை சொல்கிறது. இந்த வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது ஆசீர்வாதங்களை நீங்க பாக்குறீங்க. இங்க என்ன செய்யறாங்க, பொய் சொல்லிதான் ஆசீர்வாதங்களை பெற்றான். நல்ல கவனம். வேதவசனம் அழகை சொல்கிறது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பொய்யானை இட்டு என்னதுங்க, பொய்யானை இட்டு சம்பாதித்த பொருளை என்ன பண்ணணுமா, நல்ல கவனமாக கவனிங்க, திரும்ப கொடுக்க கடவன். வேதவசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அதை கொடுக்கிறது இல்லாமல் 1/5 என்ன செய்யணுமா, அதிகமாக கொடுக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது. நான் யோசித்து பாருங்களேன், ஈசாக்குக்கு சந்தேகம் வந்த உடனே என்ன நடந்திருக்கும், அப்படியே உடனே சொல்லிடுவாரா, நீ வாப்பா என்று சொல்லி உடனே தலைவி பார்த்த உடனே அவர் வந்து யாக்கோபு தான், அவர் உடனே ஏசாதான் என்று சொல்லி ஆசீர்வதித்திருப்பாரா? கண்டிப்பா என்ன செய்திருப்பாரு, நான் நினைச்சு பார்க்கிறேன், நானு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, பொய்யான இட்ட எந்த ஒரு பொருளையும் திருப்பி கொடுத்து விடு. இதை சொல்றாரு. கொடுக்கும் போது என்ன சத்தம் என்ன சொல்லுதுங்க, 5ல் 1 பங்கு கொடுக்கணும். வேதவசனம் அழகை சொல்லுகிறது. லேவியர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பொய் சொல்லாமல் இரு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க, பொய் சொல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஏன் சொல்லுகிறார், இங்கே பொய் சொன்னான், அங்கே ஏமாற்றினான், இவன் ஏமாற்றப்பட்டான். அதான் இங்க உங்களுக்கு சொன்னேன், அவன் ஏமாற்றினான், விளைவு என்ன, இவன் ஏமாற்றப்பட்டான். இங்கே பொய் சொன்னான், இங்கே நடந்தது என்ன, என்ன நடந்தது, யோசேப்பை அதிகமாக நேசித்தான். அவங்க எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, போய் யோசேப்பை என்ன செய்தாங்க தெரியுங்களா, என்ன பண்ணாங்க, புளியில போட்டாங்க. மறுபடியும் என்ன செய்தாங்க, எடுத்து அவனுக்கு விற்று விட்டார்கள். இப்ப தகப்படத்துல வருகிற பொழுது நடந்த என்ன செய்தி, என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் தான் நேசித்த அந்த யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, நல்லா கவனமாக படிங்க. நான் பொய் சொன்னால் என் பிள்ளைகளும் என்னை போல என்ன செய்வாங்க, பொய் சொல்லுவார்கள். வேதவசனமாக சொல்லுகிறது, தான் நேசித்த அந்த யோசேப்பு எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே நடக்கிறது என்ன, பிள்ளைகள் சொல்றாங்க. வழியில வரும் பொழுது என்ன ஆயிடுச்சுங்க, இந்த துணியை மாட்டம் தான் பார்த்தோம், விலங்குகள் அவனை என்ன செய்ய வேண்டதுங்க, பட்சித்து போட்டது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம். நாம் ஏமாற்றினால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஏமாற்றப்படுவார்கள். நீங்க நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்க. அதற்கு நல்ல ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன், நல்லா யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது மன வேதனை தரக்கூடிய ஒரு வசனம். வாசிங்க பார்க்கலாம். தன்னுடைய தகப்பனுடைய மர்மானியத்தையோடு தவறான உறவு வைத்தான், அதை இஸ்ரவேல் என்ன செய்தாங்க, கேள்விப்பட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, தம் மூத்த மகன் ரூபன் என்ன செய்கிறான் தெரியுமா, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். நல்ல கவனமாக கவனிங்க. தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு கூட தவறான உறவு வைத்திருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தங்க, நீங்க என்ன செய்ய பாருங்களேன், நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம்.
வேதவசனம் அழகை சொல்கிறது. நாம் நம்ம நினைக்கிறோம் மற்றவர்களை நம்ம ஏமாற்றி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா ஒருவேளை நமக்கு மற்றவர்களுக்கு தெரியாது நம்ம நினைக்கிறோம். இந்த வேதவசனம் அழகை நமக்கு சொல்கிறது, நான் ஏமாற்றினால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஏமாற்றுவார்கள். நம்முடைய பிள்ளைகளும் ஏமாற்றப்படுவார்கள். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா யாருங்க? தீனாள். வேதவசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபுடைய மகள் என்னதுங்க? தீனாள். அங்கே போகிற பொழுது அவன் ஒருவனால் என்ன செய்யுங்க? நயவஞ்சகமாய் வேதம் சொல்லுகிறது, அவனோடு கூட அழகாக பேசினாள். அந்த இடத்துல அவன் என்ன செய்தாங்க? ஏமாற்றப்பட்டாள். நீங்க நல்லா இந்த காலவேளையில வந்திருக்கிற நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதுதாங்க. சாதாரண ஒன்றை நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த யாக்கோபுடைய குடும்பத்தை பார்க்கிற பொழுது தலைமுறையாக இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவார்கள். ஒருவேளை நன்மையானவர்களை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் நன்மையானவர்களை வெளிப்படுத்துவார்கள். ஒருவேளை இந்த ரத்தத்தில் என்ன ஊறி இருக்கிறதோ அதுதான் என்னதுங்க? நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். சற்று ஆராய்ந்து பாருங்களேன். இன்னைக்கு சற்று நம்ம உணர்ந்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற பாருங்க. ஏன் இப்படி செய்தி? யாக்கோபு கேட்க முடியுமா? யாக்கோபு சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை நம்ம சொல்லுகிறோம் பார்த்தீங்களா? நீங்க கூட சமூகத்தில் இந்த வசனத்தை நைட்டு ஒரு நண்பர்களோட சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, டிவியில் இப்படிதான் ஒரு நகைச்சுவை வரும், ஏம்மா இப்படி என்னம்மா இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நம்ம யோசித்து பாருங்க. இந்த காரியத்தை நம்மளால் சொல்ல முடியுமா? எப்படி செய்தி? ஏன் இப்படி செய்தி? நீ ஏமாற்றினால் என்னதுங்க? நீ ஏமாற்றப்படுவாய். நீ மற்றவரை உன்னுடைய தகப்பனை ஏமாற்றினாய், உன் பிள்ளை என்னதுங்க? உன்னை ஏமாற்றினான். புரியுதுங்களா? அங்கே நடந்தது அதுதான். வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், குடும்பங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் இன்றைக்கு ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு குடும்பம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, நாங்கள் கணவன் மனைவியாத்தான் வெளியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உள்ள ஒருத்தருக்கு ஒருவர் என்ன கிடையாதுங்க? நாங்கள் பேசுவதே கிடையாது. சொல்ற வார்த்தை, வெளியில நாங்கள் எங்களை காட்டிக் கொள்வது கிடையாது, ஆனால் நாங்கள் பேசி நீண்ட நாட்களாக வருகிறோம். நாங்கள் வெளி உலகத்தில் என்ன சொல்லுங்க? ஒருவரை ஒருவர் இன்னைக்கு நாங்கள் எப்படிதான் இருக்கிறோங்க? ஏமாற்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பாருங்களேன். யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பதாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னால், அவன் எத்தனாய் ஏமாற்றுகிறவனாய், மற்றவனுடைய காலை வாரிவிடுகிறவனாய், மற்றவனுடைய உரிமையை பறித்துக் கொள்கிறவனாய் இருந்தான். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அவன் போராடி அவன் வெற்றி பெற்றானோ அப்பொழுது அவன் இஸ்ரவேலாக மாறினான். இன்னைக்கு ஆண்டவருடைய கருத்தில் கேட்கிறேன், தொட்டில் பழக்கம் இல்லையா? தொட்டில் பழக்கம் வேணுங்க, சுடுகாடு மட்டும். அது மறந்து விடக்கூடாது. நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம் அதை கடைசி வரைக்கும் என்ன செய்யுங்க? அது வந்து கொண்டே இருக்கும். அதை மாற்ற முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது என்னதுங்க? இந்த ஏமாற்றுகிற குடும்பத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? முதலாவதாக ஏமாற்றி வாழ விரும்பாது. இரண்டாவதாக பார்க்கிற விடுங்க, போய் பேசி வாழ விரும்பாதே. அப்படின்னா ஒரே ரெண்டு விஷயத்தை, தேடாதே பேசாதே. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். தேடாதே, நம்ம பேசாதே. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்றேன். தேடாதே. இழிவான ஆதாயத்தை என்ன செய்யுங்க? இழிவான ஆதாயத்தை தேடாதே. தீத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல சொல்றேன், இழிவான ஆதாயத்தை தேடாதே, பேசாதே. என்னதுங்க? பொய்யை பேசாதே. உண்மையை பிறனிடத்தில் என்னதுங்க? உண்மையை பேச கற்றுக்கொள். அந்த உண்மையை கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்துல உன்னை என்ன செய்வாருங்க? தேவன் அதிகாரியாய் வைப்பார், உன்னை உயர்த்துவார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு இந்த யாக்கோபின் வழியாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆபிரகாம் செய்தான், அதை ஈசாக்கு செய்தான். ஈசாக்கு செய்ததை ரெபெக்கா செய்தார். ரெபெக்கா செய்ததை யார் செய்தாங்க? யாக்கோபு செய்தான். யாக்கோபு செய்ததை அவருடைய பிள்ளைகள் செய்தாங்க. கடைசியிலே யாக்கோபு தான் ஏமாற்றப்பட்டான். அன்புக்குரியவர்களே, நம்ம பிள்ளைகளுடைய நிலையை இப்படி பரிதாபமாய் போகவிட வேண்டுமா? நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படி பரிதாபமாய் மாற்றப்பட வேண்டுமா? அவர்கள் ஏமாற்றப்பட வேண்டுமா? நாம் இன்னைக்கே நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக ஆண்டவரை உண்மையாய் வாழ்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒருவேளை நீ ஆசீர்வதிக்க நீங்க போனாமல் பரவாயில்லை, ஆனா உள்ளத்தில் உண்மை இருக்க நான் விரும்புகிறேன். தாவீது சொன்னாலையா,
இதுதான் இன்னைக்கு நீங்க எங்க குடும்பத்தில் நம்ம ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உள்ளத்தில் உண்மையாக இருக்க எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த தபசு காலத்துல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. ஆகவே அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தந்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவசனங்களை